தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 16 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயலில் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதுதான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகும் இடமென அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய இந்த 2ஆம் வார இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தருகின்றார். இறை வல்லமையினால் நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் ஆட்கொள்ளுகின்றார். இன்றைய நாளிலே, இந்த ஏப்ரல் மாதத்துடைய இந்த 15ஆம் நாளிலே ஆண்டவர் நமக்கு புனித பெத்னோஸ் என்ற புனிதரை நினைவுகூர இன்றைக்கு அழைக்கின்றார். இவர் தன்னுடைய 5ஆம் நூற்றாண்டிலே எளிமையோடும் ஜப வல்லமையோடும் தன் வாழ்நாளிலே துறவரத்தை தன் வாழ்விலே இவர் பெற்றவராக ஒரு துறவியாக மாறி இறை பணியை ஆற்றியிருக்கின்றார். எப்பொழுதுமே ஏழைகள் மீது அன்பும் கரிசனையும் கொண்டவராக தன் வாழ்நாளிலே எழுத படிக்க நல்ல தெரிந்தவராக நிறைய புத்தகங்களையும் இவர் தன் வாழ்நாளிலே எழுதியிருக்கின்றார். ஜபத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை குறித்து எழுதியிருக்கின்றார். ஆக இவர் வழியாக இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. சீடர்கள் தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கின்றார்கள். சிலர் இந்த தலைமை குருக்கள் பரிசேயரை பொறாமையோடு பார்த்து சிறையில் அடைத்து வைத்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு காவலர்களையும் வைத்து அந்த சிறையில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய தூதர், ஆண்டவருடைய தூதர் அவர்களை காப்பாற்றி அவர்களை வெளியே கொண்டு வருகின்றார். அவர்கள் கோவிலிலே மீண்டும் இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இங்கோ தலைமை குருக்களோ அவர்களை இங்கு சிறையிலே தேடுகின்ற பொழுது அவர்களை காணவில்லை. மாறாக அவர்கள் இறை வல்லமையால், இறை ஆற்றலால் ஆண்டவருடைய தூதர் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டவுடனே எல்லோருமே ஆச்சரியப்படுகின்றார்கள். எப்படி இவர்கள் சிறையில் வைக்கப்பட்டவர்கள் எப்படி இவ்வளவு வல்லமையோடு வெளியே வந்தார்கள்? இவரிடத்திலே கடவுளுடைய வல்லமை மேலோங்கி இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டார்கள். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்றால், தம் ஒரே மகன் மீது கொண்டு இருக்கிற அந்த நம்பிக்கை வழியாக நாம் எல்லோருமே நிலை வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ அந்த அளவுக்கு கடவுள் தம் ஒரே பிறந்த மகனையே இந்த உலகிற்கு அவர் அனுப்பி இருக்கின்றார். அப்போ கிறிஸ்துடைய அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே மீட்புக்காக இயேசு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக நம்ம ஒவ்வொருவருக்குமே அவர் மீட்பு கொடுக்க வந்திருக்கின்றார். இதைத்தான் நான் பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் அந்த வெண்கல பாம்பை அதை உயர்த்தி ஆண்டவர் இயேசு உடைய இந்த ஒரு சிலுவையை உயர்த்தி யாரெல்லாம் இந்த சிலுவையை உற்று நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்று இயேசுவை ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே வெண்கல பாம்பை உயர்த்தியது போல கடியுண்டவர்கள் நலமானார்கள். அதே போல இயேசுடைய அந்த சிலுவை ஒரு மீட்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, வாழ்வின் சின்னமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் நம்ம யாரெல்லாம் இயேசுவிலே நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்ற செய்தியும் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். அப்போ இயேசுடைய அன்பை, இயேசுடைய இரக்கத்தை, இயேசுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மீட்பின் பாதையிலே, ஒளியின் பாதையிலே இயேசுவே பாஸ்கா ஒளியாக இயேசு வருகின்றார். ஆக உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் அந்த ஒளியை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்கள் கடவுளுடைய வல்ல செயல்களை செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே எந்தவித பொய்யோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. மாறாக அவர்கள் இருளை நாடவில்லை. மாறாக அவர்கள் ஒளியே வாழ வேண்டுமென்று விரும்புகின்றார்கள். உண்மைக்கேற்ப அவர்கள் சான்று பகர்வார்கள் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு இந்த இறைவார்த்தை வழியாக குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு வகையான இறப்புகளை நாம் பார்க்கிறோம். நேற்றைய நாளிலே ஆந்திர மாநிலத்திலே அல்லூர் சீதாராஜ் இந்த மாவட்டத்திலே
அந்த மல்லங்குழி என்ற அந்த நீர்வீழ்ச்சியிலே 4 பெண்கள் அங்கு நீரிலே குளிக்க சென்றிருக்கின்றார்கள். அதில் 3 பெண்கள் ஒருவர் மற்றவராக அவர்கள் அந்த நீரிலே அப்படியே அவர்கள் உள்ளே சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒருவர் மற்றவரை காப்பாற்ற போய் கடைசியில் அந்த 4வது பெண் அதை செல்போனில் அவள் வீடியோ எடுத்து இப்பொழுது மருத்துவமனையில் அவள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றாள். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு நிலையாமை. மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு நீர்க்குமிழி போல, எப்பொழுது நாம் மறைவோம், எப்பொழுது நம்முடைய வாழ்வை நாம் இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய உயிரை இன்றைக்கு இழந்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு அநேக இன்றைக்கு இறப்புகளை இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக நாம் இந்த நிலை வாழ்வுக்காக நாம் ஒவ்வொருவருமே பயணிக்க, விழிப்பாய் இருக்க, ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் இந்த பாஸ்கா காலத்திலே 2ஆம் வாரத்திலே அது இந்த புதன்கிழமையிலே சூசையுடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் வழியாக ஆண்டவரை போற்றுவோம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதை நாங்கள் நிலையான வாழ்வை பற்றி கொள்ள எங்களுக்கு தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, இன்னும் எங்கள் பாதுகாப்பு சூசையப்பர் இந்த புதன்கிழமையிலே யாரெல்லாம் இந்த யூடியூபில் ஜெபிக்கின்றார்களோ, தங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றார்களோ, அவர்களுக்கு தேவையான குடும்ப அமைதி, குடும்ப சமாதானம், இன்னும் இறைப்பற்று ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாகவும் சூசையப்பருடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளிலே தங்கும்படியாக தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இன்னும் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் பல்வேறு உடல் நோய்கள், மன நோய்களை நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குடும்ப சமாதானத்தையும் பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் இயேசுவே ஒளியாக, இந்த பாஸ்கா ஒளியாக எல்லோருடைய வாழ்விலும் இருளை அகற்றவும், தீமைகளை அகற்றவும், பொய்மையை அகற்றி உண்மைக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கவும், விழிப்பாக இருக்க, ஆயத்தமாக இருக்க, நிலை வாழ்வுக்கு நம்மை தயாரிக்க தேவையான எல்லா ஆசிரம் நலன்களும் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கும்படி, வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.